சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சர். சர்தார்னா தளபதினு அர்த்தம், படை தளபதி. பட்டேல்ங்கிறது ஒரு சாதி பெயர். அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப இந்தியாங்கிறது இப்ப நாம பார்க்கிற மாதிரி ஒரே இந்தியாவா கிடையாது. நாட்டுக்கு விடுதலை கொடுக்கிற போது பிரிட்டிஷ் இந்தியா வேறு, சமஷ்டி இந்தியா வேறு. சுதேச அரசுகள் சொல்லுவாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மன்னர் ஆட்சி முறை இருந்த பகுதிகள் பிரிட்டிஷ் இந்தியா கட்டுப்பாட்டுக்குள் கிடையாது. மதராஸ் பிரசிடென்சி பிரிட்டிஷ் இந்தியா, திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டிலே இருந்தது பிரின்ஸ்லி ஸ்டேட், மன்னர் ஆட்சி முறை. ஹைதராபாத் நிஜாம், மைசூர் மகாராஜா, திருவாங்கூர் மகாராஜா, இப்படி இந்தியா முழுக்க சுதேச அரசுகள் இருந்தன. அதற்கு வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது. அவன் கட்டுப்பாட்டில் இருந்த மதராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம், பாம்பே பிரசிடென்சி, பம்பாய் மாகாணம், பெங்கால் பிரசிடென்சி, அப்ப வங்கம் பிரிவினை அடையாமல் இருந்த நேரம். இப்ப பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் அப்ப ஒரு தனி நாடாக மாறாமல் இருந்த போது அது பெங்கால் பிரசிடென்சி. இது வெஸ்ட் பெங்கால், அது ஈஸ்ட் பெங்கால். அது பங்களாதேஷாக மாறிவிட்டது. வெஸ்ட் பெங்கால் இந்தியாவுக்குள்ளே இருக்கு. ஆனா அது ஒட்டுமொத்தமா பெங்கால் பிரசிடென்சி என்று இருந்தது. சென்ட்ரல் பிராவின்சஸ் இருந்தது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதிகள். இதை இல்லாமல் சுதேச அரசுகளாக மன்னர் ஆட்சி முறை ஆங்காங்கே இருந்தது. அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற முயற்சி உள்துறை அமைச்சர் என்கிற முறையிலே அவருக்கு அந்த கடமை இருந்தது, டியூட்டி இருந்தது. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், நீங்க எங்களோட சேர்ந்துரு, எங்களோட சேர்ந்துரு, எங்களோட சேர்ந்துருன்னு எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஹைதராபாத் நிஜாம் முடியாதுங்க. இந்த தெலுங்கானா பகுதி இருக்கு பாருங்க, அவர் முடியாதுங்க. படையை அனுப்பி போய் அவங்களை அச்சுறுத்தி தான் பணிய வைத்தார்கள். ஜம்மு காஷ்மீர் பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு இடையில் தான் நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன், பாகிஸ்தானோட நான் போகல, நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். அது தனி நாடாகி போயிடுச்சு. அதுவும் பிரிட்டிஷ்காரருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி தான். இன்னைக்கு பாகிஸ்தான் நாம் சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் இந்தியாவா ஒரே தேசமா இருந்த பகுதி. அவன் தனியா பிரிஞ்சு போச்சு. அப்ப ஜம்மு காஷ்மீர் யாரோட போறது? அங்க முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. அவங்க யாரோட போறது? பிரச்சனை வருது. பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்தியாவோட சேர்ந்துற ஒரு கண்டிஷன், நிபந்தனைகள். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஆர்டிகல் 370. இதையெல்லாம் செய்தவர் பட்டேல். ஏனென்றால் அவர் உள்துறை அமைச்சர். அதனால் அவர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். காங்கிரஸ் அவரை கொண்டாடுவது சரி, அவர் காங்கிரஸ்காரராக இருந்தார் என்பதுதான் உண்மை. ஆனால் அவருக்கு பிஜேபி அரசாங்கம் உலகத்திலேயே உயர்ந்த சிலையை நிறுவி இருக்கிறது. காங்கிரஸ்காரங்க ஏன் கட்சிக்காரனுக்கு நீ சிலை வைக்கிறன்னு போய் தடுக்க முடியல. திமுக காரங்க போய் எம்ஜிஆருக்கு சிலை வச்சா அதிமுக காரங்க விட்டு ஒத்துவாங்களா? அல்லது திமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மாவுக்கு சிலை வச்சா அதிமுக காரங்க ஒத்துக்குவாங்களா? ஆனா அந்த அதிசயம் இந்தியாவில் நடந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த போது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவர்களுக்கு பிஜேபி அரசாங்கம் குஜராத்திலே உலகத்திலேயே உயர்ந்த சிலை ஒன்றை நிறுவி இருக்கிறது, 3500 கோடி ரூபாய் செலவில். இதுதான் அரசியல், இதுதான் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி, இதுதான் RSS அரசியல் உத்தி. காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற ஒரு இயக்கம் RSS என்று அடையாளம் கண்ட பிறகு RSSக்கு அப்போது தடை விதித்தவர் உள்துறை அமைச்சர் சர்தார் பட்டேல். சில மாதங்களுக்கு பிறகு தடையை விலக்கிக் கொண்டு RSSஐ அவர் அங்கீகரித்தார் என்பதற்காக நன்றி கடன் செலுத்துகிற அடிப்படையில் இந்த சிலையை நிறுவியிருக்கிறார்கள். பட்டேலை போல ஏராளமானவர்கள் காங்கிரசுக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்தார்கள். காங்கிரசுக்குள்ளே இருந்த சனாதன சக்திகள். இது கசப்பான உண்மைதான், ஆனால் பேசியாக்க வேண்டிய உண்மை. காங்கிரசுக்குள்ளே இருந்தவர்கள் தான் தடுத்தார்கள்.
ஜவஹர்லால் நேரு ஒரு முற்போக்கான சிந்தனையாளர், மதசார்பற்ற சிந்தனையாளர். அவருக்கு அந்த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற சட்ட மசோதாவை விவாதிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தாலும் கூட அவருடைய சகாக்கள் அதை அனுமதிக்கவில்லை, விவாதத்திற்கே எடுத்துக் கொள்ளப்படவில்லை. கோட் ஆஃப் இந்து பில் என்கிற அந்த இந்து சட்ட மசோதா எதை அடிப்படையாக கொண்டது என்றால், இந்து மதத்திற்குள்ளே இருக்கிற பாகுபாடுகளை களைவதற்கு, டிஸ்கிரிமினேஷன், அந்த பாகுபாடுகளை களைவதற்கு ஏற்ற ஒரு சட்ட மசோதா. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கிற ஒரு சட்ட மசோதா, சதி வழக்கத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா, குழந்தை திருமணங்கள் கூடாது என்று மறுக்கிற ஒரு சட்ட மசோதா, ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை இந்து மதத்திற்குள்ளே கொண்டு வந்து சிதறி கிடக்கிற அந்த மதம், அப்போது இந்து மதம் என்று அழைக்கப்படாத நிலையிலே ஆங்காங்கே சிதறி கிடந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்து என்கிற ஒரு அடையாளத்தை தருவதற்கும் வாய்ப்பை உருவாக்கிய மதம் அது. ஒரு யூனிஃபைடு ரிலீஜன், அதை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் மசோதா அது. அதை கொண்டு வரக்கூடாது என்று பெண்களை கொண்டே போராட வைத்தவர்கள் RSS, இந்து மகாசபா. நாடாளுமன்றத்திற்கு முன்னால் நூற்றுக்கணக்கான பெண்களை கொண்டு வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த வைத்தவர்கள். அதை விவாதத்திற்கே எடுத்துக் கொள்ளவில்லை. அதுலதான் கோபப்பட்டு வெளியே வர ராஜினாமா செய்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். பல காரணங்களை சொல்லுகிறார். அதில் முதன்மையான காரணம் கோட் ஆஃப் இந்து பில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே நான் பலமுறை இது பற்றி பேசியிருக்கிறேன், பலமுறை அழுத்தம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளவில்லை என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. OBC மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதற்கு முன்னதாக அவர்களின் நிலை குறித்து ஆராய்வதற்கு, கல்வி நிலை, பொருளாதார நிலை ஆகியவற்றை ஆராய்வதற்கு ஒரு கமிஷன் போட வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இந்த கமிஷன் போடவில்லை. திட்டக்குழுவில் யார் யாரையோ உறுப்பினராக சேர்க்கிறார்கள், பெயரை நியமனம் செய்கிறார்கள். ஆனால் உலகம் அறிந்த ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளியல் வல்லுநர் என்கிற பெயரை கொண்ட நான் புறக்கணிக்கப்படுகிறேன். எனக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படவில்லை, திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறேன் என்று பல காரணங்களை சொல்லுகிறார். அதில் தி கோட் ஆஃப் இந்து பில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. OBC மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு ஒரு கமிஷன் நியமிக்கப்படவில்லை என்கிற காரணங்களை சொல்லிவிட்டு தான் ராஜினாமா செய்கிறார். காங்கிரஸோடு அவருக்கு முரண்பாடு இருந்தது, இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. அப்போது காங்கிரஸ் மட்டுமே மக்களிடத்தில் செல்வாக்கோடு இருந்தது. அப்போது பிஜேபி என்ற ஒரு கட்சியே கிடையாது. 1977 ஜனதா உருவான போது இவர்கள் ஜனசங்கமாக அந்த ஜனதா கூட்டணியில் இருந்தார்கள். அதன் பிறகுதான் அது ஜனதா என்பது உடையும் போது அதிலே பல ஜனதாக்கள் உருவாயின. ஜனதா தள் அந்த ஜனதாவிலிருந்து உருவானதுதான். ராஷ்டிரிய ஜனதா தள் அந்த ஜனதாவிலிருந்து உருவானதுதான். பாரதிய ஜனதா அந்த ஜனதாவிலிருந்து உருவானதுதான். ஜனதா தள் யுனைடெட், ஜனதா தள் செக்யூலர், இதெல்லாம் இவர்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னா ஜனதாங்கிற கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. மொரார்ஜி தேசாய், சரண் சிங் இவர்கள் எல்லாம் இருந்த அந்த கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. அதுல ஒரு அமைப்பு தான் ஜனசங். ஜனசங் என்பதுதான் RSS அரசியல் பிரிவு. இந்த ஜனசங்கம் தான் பின்னாளில் பாரதிய ஜனதா என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தேர்தலில் நின்று 84 2 MP, 2024 விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 MP, 1984 பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 MP. அந்த 2 MPயை கொண்டு அவர்கள் பல்வேறு உத்திகளை கையாண்டு பாபர் மசூதி இடிப்பு வரையில் சென்று பெரும்பான்மைவாத அரசியலை கையில் எடுத்து எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் தேவையில்லை என்று வெளிப்படையாக அறிவித்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை வெளிப்படையாக பேசி மதவாதத்தையே பெரும்பான்மைவாதமாக முன்னிறுத்தி அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள்.